இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக பேராலயத்தின் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குடியரசு தின விழாவிலே 4 காரியங்களை விவிலியத்தோடு சேர்ந்து தியானிக்க அல்லது அதோடு சேர்ந்து சொல்ல உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். முதலாவதாக, நம் நாட்டிற்காக ஜெபிக்கின்ற கடமை நமக்கு உண்டு. அது கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் விசுவாசிகள் மன்றாட்டு, 2வது மன்றாட்டு கண்டிப்பாக நாட்டு தலைவர்களுக்காக இருக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளில் அது இருக்கிறது. என்ன இருக்கிறது? இன்றைக்கு படிக்கப்பட்ட 2வது வாசகத்திலே புனித பவுல் அழகாக சொல்லுவார், இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட அழகான கடமை விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களை இயற்றுவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்கள். அதே போன்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டிருப்பார்கள். ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாட்டை ஆள்வது என்றால் எவ்வளவு சிரமம். ஆனாலும் அதிகாரத்தோடு எல்லோரும் ஆள வேண்டும். இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்த மனநிலையோடு மன்றாடுகள் என்று சொல்லுவார் புனித பவுல். முதலாவது காரியம் அதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, நமது நாட்டுக்காக நாம் தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். நமது தலைவர்களுக்காக தினமும் ஜெபம் செய்ய வேண்டும். அதன் முதல் காரியம். 2வது காரியம், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். இந்த விழுமியங்களை உள்ளடக்கியதுதான் நமது அரசியலமைப்பு சட்டங்கள். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த இறையாட்சியின் விழுமியங்களும் இதுதான். நீதி, சமத்துவம், சகோதரத்துவம். நல்லா இருக்குங்களா? அழகாக இருக்குங்களா? ஆண்டவர் போதித்த இறையாட்சியின் விழுமியங்களும் கிட்டத்தட்ட நமது சட்டங்களும் இதைத்தான் உள்ளடக்கி போகின்றன. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சட்டங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு சட்டங்களை உடைக்கிறது அல்லது சட்டங்களை மீறுவது அல்லது சட்டங்களை தனதாக்கி கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இப்பெல்லாம் மாறி போச்சுங்க. 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்களா. ஒன்று, இந்த சட்டங்களை தனதாக்கி கொள்ளுகிறது அல்லது சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, தவறாக பயன்படுத்துகிறது. அது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு தெரியும். கேரளாவில் தீபக் ஒரு பெண், அந்த பஸ்ஸில் எல்லாரும் பயணம் செய்கின்ற பொழுது அந்த அம்மா ரீல்ஸ் எடுக்கிறங்கிற பேரில் செல்ஃபோனை வச்சு இது எங்கும் பரவியது. என்னை உரசிட்டார் அப்படின்னு சொல்லி எங்கும் பரவியது. அந்த துக்கம் தாழ முடியாமல், நான் செய்யாத காரணத்திற்காக இப்படி நான் அசிங்கப்பட்டு விட்டேன் என்று அவர் நினைத்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பமும் பாவமாக இருக்கிறது. இந்த பெண், இவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த பெண்ணினுடைய குடும்பம் சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைத்தான் ஏற்படும். இந்த சட்டத்தின் மைய கருத்தாக சகோதரத்துவம், அதுதான் அதிகமாக. சமூக நீதி, சகோதரத்துவம், இதுதான் இந்த சட்டங்கள் மேன்மையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களா. நேற்றாங்க அந்த வீடியோ பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். உண்மையில் நம்மளும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிற இந்த விஷயம் சொல்லுவதற்கு. பெரிய மாடி வீடுங்க. அந்த மாடி வீட்டுக்கு முன்பாக தான் ஒரு பேட்டி எடுக்கிறவர், இந்த ஒரு பையன் அம்மா 2 பேர் நிற்கிறாங்க. அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறார். என்னம்மா எப்படி இருக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் அந்த அம்மா சொன்னாங்க. என் பையன், சின்ன பையன், அந்த பையன் அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது அவருடைய வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டார். அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுங்க. வாடகை வீட்டில் இருந்தோம், என் வீட்டுக்காரரும் போயிட்டார், வாடகை வீட்டிலையும் இருக்க முடியாத சூழ்நிலை, நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது.
அதனால் நீங்கள் கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் இடம் கொடுங்க தங்குவதற்காக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக கேட்டிருக்காங்க. ஒருத்த கூட ஒரு இறக்கமே காட்டலைங்க. இன்னும் ஒரு பெரிய மாடி வீடு, எனக்கு அது அந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே மனம் உடைஞ்சிட்டேங்க. பெரிய மாடி வீடு, அந்த பெரிய மாடி வீட்டுக்கு கீழே ஒரு கோழி கூண்டு மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. சின்ன கேட்டு போட்டு ஒரு ஆள் பூந்து புறப்பட்டு வரலாம். அது கோழி கூண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மா, கர்ப்பிணியான அந்த பெண், அந்த வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார், நீ வேணா அங்கே தங்கியம்மா, எங்கே கோழி கூண்டில் நீ தங்கியம்மா அப்படின்னு சொல்லி அந்த கோழி கூண்டில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த இடத்துல தான் அந்த சகோதரி தங்கி இருந்தான். நம்மளாம் அந்த நாட்டில் தான் இருக்கிறோமா? அப்போ நமது சட்டங்கள் கற்பித்த சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் இதெல்லாம் எங்கெங்கே போச்சு? எங்கே போச்சு? சட்டங்கள் அதை தான் கற்பிக்கின்றன. சகோதரத்துவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் வாங்கி எதுக்கு இந்த குடியரசெல்லாம் கொண்டுட்டு வரணும்? எல்லாம் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. ஆனால் அந்த நிகழ்ச்சி என் கண் முன்பாகவே மிகவும் மன வருத்தத்தை கொடுத்தன. என்னடா நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா, இப்படி மிக வருத்தத்தை கொடுத்தன. அப்படி என்றால் இந்த சட்டங்கள் கற்பிக்கின்ற இந்த சகோதரத்துவம் வெறும் 8 அளவில் தான் இருக்கின்றனவா? நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணுங்க, நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்வார், உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவன் மீதும் அன்பு கூறுவாயா. அவர் சொன்ன சகோதரத்துவம் இந்த சட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பக்கத்தில் உள்ளவங்களை அரவணைக்கணும். அன்பு சொன்னேன், எதங்க எடுத்துகிட்டு போகிறோம்? எதை எடுத்துகிட்டு போகிறோம்? இந்த புவியில் வாழ்வதற்கு ஒரு முறை ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அற்புதமாக அதிசயமாக வாழணுங்க. பக்கத்தில் உள்ளவங்க அரவணைக்கணும். சகோதரத்தோட பாசத்தோடு மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கணும். அதை தான் ஆண்டவர் அன்றும் சொன்னார், இன்றும் சொன்னார், எப்பொழுதும் சொல்வார். இந்த சட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் அதைத்தான் நமக்கு முன்னிறுத்துகின்றன, சகோதரத்துவம். மூன்றாவதாக, நேர்மையான குடிமகனாக திகழ நாம் முயற்சி செய்யணும். மத்தேயு 22:21 சீசருக்கு வரி கட்டலாமா வேணாமான்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு நாணயத்தை எடுப்பார் ஆண்டவர். அப்போ கேட்பார், என்ன கேட்பார் அப்படின்னா, அந்த சீசர், இந்த நாணயத்தில் யாருடைய உருவம் பொறுக்கு? சீசருடைய உருவம். அப்போ அழகாக சொல்வார், சீசருக்கு உரியது சீசருக்கும், கடவுளுக்கு உரியது கடவுளுக்கும். ஒரு நேர்மையான ஒரு குடிமகனாக திகழ்ந்தார். யாரும் ஏமாத்தலை, கவர்மெண்ட்டை ஏமாற்றி, வரி ஏமாற்றி அவர் இது பண்ணலை. கட்ட வேண்டிய வரியை கரெக்டாக கட்டினார். நேர்மையான குடிமகனாக நம்ம திகழணும், பெருமைப்படணும். நான் நேர்மையாக ஒரு நிகழ்வு நான் படித்தேன். ஒரு நாட்டில் நடந்தது என்ன தெரியுங்களா? நம்ம அந்த ஸ்டாம்ப் இருக்குல்ல, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப்பு, இப்போலாம் அதெல்லாம் காண போச்சு. மொபைல் வந்தது, கன்றாவி எல்லாம் காண போச்சு. அந்த ஸ்டாம்ப் இருக்குங்களே, அந்த ஸ்டாம்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, அதில் சீலு குத்துறவங்க கொஞ்சம் தள்ளி குத்திருப்பாங்க போல இருக்குது. அந்த ஸ்டாம்பில் படலை. அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஸ்டாம்பை எடுத்து அவர் பயன்படுத்துகிறாரு இன்னொரு தபாலுக்கு. அவர் மனசு குத்துதுங்க, ஐயோ நாட்டை ஏமாத்திட்டேனா அப்படின்னு சொல்லி அதிபருக்கு, நாட்டினுடைய அதிபருக்கு கடிதம் எழுதுகிறார். என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் மிகப்பெரிய தவறு செய்ததாக நான் எண்ணுகிறேன். ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை மறுபடியும் நான் பயன்படுத்திட்டேன். நம்மளாம் ஏமாத்துறோம் சொல்லுங்கள். எவ்வளவு விஷயங்களை நம்ம பாழாக்குறோம், எவ்வளவு உடைமைகளை பாழாக்குறோம், பொது சொத்துன்னு கூட தெரியாமல் பாழாக்குகிறோம். ஒரு நேர்மையான குடிமகனாக திகழ வேண்டும். அதுதான் மூன்றாவது காரியம். நான்காவது, உண்மையான விடுதலையை சுவாசிக்க வேண்டும். உண்மையான விடுதலையை சுவாசிக்க வேண்டும். வெறுப்பு, ஊழல், பாவம், சுயநலம், இதில் ஏதாவது இன்னும் நிறைய பட்டியலிட்டே போகலாம். இதில் ஏதாவது ஒன்று அடிமையாக நம்ம இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நாம் முழுமையான விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் அழகாக சொல்வார், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லுவார். நானே வழியும் உண்மையும் என்று சொல்லுவார். அந்த ஆண்டவர் தான் உண்மை. அவர் போதித்த அந்த போதனைகளை, அவரது வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது இந்த சுயநலம், வெறுப்பு, ஊழல், இன்னும் பாவம், இதிலிருந்து முழுமையான விடுதலை பெறலாங்க.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14, 15 அழகாக சொல்லப்படுகிறது. நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன்பாக பிரகாசிக்கட்டும். எல்லாம் இருக்குங்க கேட்பதற்கு. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். இந்த குடியரசு தின விழாவிலே நம் நாட்டின் ஒளியாக நாம் திகழ்ந்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.